மணி மெய்களால் வணங்கி இன்றைய திருக்குறளை பார்ப்போம். இந்த திருக்குறளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொடரை பார்க்கலாம். வாக்கியம் பிடிக்கும். ஒருவன் உடல் நலம் பெறற்கு ஆசனங்கள் நல்லவாம். இதுதான் முழுமையான தொடர். இது எழுவாய். ஒருவன் அப்படின்னா எழுவாய், சப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. உடல் நலம் பெறற்கு, உடல் நலம் பெறுவதற்குங்கிறத இலக்கிய வகையில் எழுதுனா பெறற்கு அப்படின்னு எழுதலாம். ஆசனங்கள் நல்லவாம். ஆசனங்கள் செஞ்சா அது நல்லது, உடல் நலம் பெறலாம். இதே போல இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த குறள்ல இருக்கு. அப்போ இங்க ஒருவன்கிற சொல்லு மிஸ்ஸிங். அதை தோன்றா எழுவாய் அப்படிம்பாங்க. ஒரு சொற்றொடருக்கு எழுவாய் இருக்கணும். நான் பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னா நான் பள்ளிக்கு சென்றேன். எழுவாய் பயனிலை செய்யப்படுவது. இதுல ஒருவன் அப்படிங்க, ஒருவன் பொருள் செயற்கு. செயற்குன்னா என்னன்னா செய்வதற்கு. பொருள் செய்வதற்குங்கிறத சுருக்கி, இதுக்கு பேர் விகாரம், செய்யுள் விகாரம்னு பேர். இங்க நாள் மலர் காசு பிறப்புன்னு தான் ஈற்றடி ஈற்றுச்சீர் வரணும். அதனால அதை விகாரப்படுத்தி செயற்குன்னு எழுதியிருக்காரு. எப்படி விரியும்னா செய்வதற்கு, பொருள் செய்வதற்கு. ஒருவன் இங்க மிஸ்ஸிங் ஒரு வார்த்தை. ஒருவன் அதையெல்லாம் கொண்டு கூட்டி தான் நம்ம திருக்குறளுக்கு பொருள் காண வேண்டும். ஒருவன், அது பேர் தோன்றா எழுவாய் அப்படின்னா. ஒருவன் பொருள் செய்வதற்கு அப்படின்னா ஃபார் சம்ஒன் டு மேக் மணி. இப்போ பணத்தை பற்றி சொல்றாரு ஒருத்தன். அது நமக்கு வேணும். நமக்கு ரெண்டு விஷயம் வேணும். பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை அப்படிங்கிறது. சரி, இப்போ பொருள் செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, எந்த தொழில் செய்யணும்னாலும் காலம், சரியான காலத்தில் செய்யணும், சரியான இடத்தில் செய்யணும், சரியான கருவிகளையும் ஆட்களையும் கொண்டு செய்யணும். அது இன்னொரு குறள் சொல்லுவார். அதாவது அது என்ன குறள்? இருங்க. இதனை இதனால் இவன் குடிப்பன் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அது இல்லாம காலமும் பார்க்கணும். காலம் அறிதல்னு ஒரு 10 குறள் இருக்கு. இடனறிதல்னு ஒரு 10 குறள் இருக்கு. இப்போ காலம், இடம், கருவி செய்வதற்குரிய ஆட்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து செஞ்சாலும் நல்லவை எல்லாம். ஒருவன் பொருள் செய்வதற்கு எல்லாம் நல்லவையா தேடிட்டான், நல்ல தொழிலை தேடிட்டான், நல்ல இடத்தை தேடிட்டான், நல்ல ஆட்களை பிடிச்சிட்டான், எல்லாம் சரி. ஆனால் ஊழ் சரியா அமையவில்லை என்றால் அவனுக்கு நல்லவை எல்லாம். இது அளவிடை இருக்கு. இந்த அளவிடை எதுன்னா, இது இல்லைன்னா இங்க செய்யுள் கொஞ்சம் பிழையா. நல்லவை எல்லாம் தீயவாம். இந்த போடலினா என்ன ஆகும்? இங்க நிறைய செய் வரணும். இங்க நேரசை வந்திருக்கு. அது நீங்க யாப்பிலக்கணம் படிக்கும்போது தெரியும். நல்லவை எல்லாம் தீயவாம். எல்லாமே ப்ராப்பராக ப்ராஜெக்ட் பிளான் எல்லாம் போட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். ஆனால் தப்பாக முடிஞ்சு போயிடும். அவனுக்கு லாஸ் ஆகி போயிடும், அந்த ப்ராஜெக்டே போயிடும். அது அவனுடைய ஊழின் காரணமாக அப்படிங்கிறார். ஊழ் நல்லா இருந்தால் தீயவும். இவன் எல்லாமே தப்பாக பண்ணுவான். ஆனால் நல்லவாம். எதுக்கு? பொருள் செய்வதற்கு நல்லவாம். கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவான். அது கேம்பிளிங். அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் பொதுவாக போட மாட்டாங்க. அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போட்டால் கூட சிலருக்கு போயிடும், சில பேர்த்துக்கு நல்லா தூக்கிட்டு வரும். அவன் கோடீஸ்வரன் ஆகிடுவான், பெரிய மில்லியனர் ஆகிடுவான், அல்லது வேற ஏதாவது அன்வான்ட் தொழில் செய்வான். தீயவும் நல்லவாம். எதுக்குன்னா பொருள் செய்வதற்கு மட்டும்தான். இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம இதைத்தான் செய்யணும். நல்லவை எல்லாம் தான் செய்யணும். தீயதை போனால் கூட உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துனா என்ன பொருள்னா, இது ஊழின் காரணமாக இப்படி நடக்கலாம். அவன் கெட்ட வேலையெல்லாம் செஞ்சு பொருள் செஞ்சுருவான். பொருள் செய்வதற்கு மட்டும்தான். ஆனால் எப்படி பொருள் வரணுங்கிறதும் முக்கியம் இருக்கு. அறவழியில் வரணும். அதனால இப்படி நடக்கும். இது உலகத்து இயற்கை அப்படிங்கிறது. உலகத்து இயற்கை என்னன்னா, எல்லாம் நல்லதாக ஆராய்ச்சி பண்ணி செஞ்சாலும்
லாஸ் ஆகி போயிடும். அவன் வந்து பெருசாக ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்தாலும் அவனுக்கு தூக்கிட்டு போயிடும். அதுக்கு காரணம் நல்லூடும் தீயூடும் தான். ஆனால் அதை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அறிவார்ந்த மக்கள் என்ன எடுத்துக்கணும்னா, இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பட் நம்ம செய்கிறது வந்து நல்லபடி ஆராய்ச்சி பண்ணி நல்ல செயல்களை செய்துதான் பொருள் செய்ய வேண்டும். இதுக்கு இந்த கவி ராசர் இவர் வந்து ஜெகவீர பாண்டியன் ஒருத்தர் முதல் 2 வரி எழுதி ஒரு வெண்பாவாக மாற்றிடுவார். இந்த கதையை மட்டும் சீக்கிரமாக சொல்லிடுறேன். சாதுவன் முன் நன்று ஆய்ந்தும் தாழ்ந்தான் பின் தீதடைந்தும் கோது அகன்றான் என்னே குமரேசா ஆதலினால் நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் பொருள் சேர்த்தினா, இவன் இந்த ஜெகவீர பாண்டியன் குமரேசன் முருகக்கடவுளை போய் கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு பதில் இது ஒரு குறள் அப்படிங்கிற மாதிரி வெண்பா எழுதுறாரு. இது வந்து உங்களுக்கு தெரியும், மணிமேகலையில் ஆதிரைன்னு ஒரு பாத்திரம். அந்த ஆதிரைகிட்ட தான் போய் இந்த மணிமேகலை அக்ஷய பாத்திரத்தில் முதல் பிச்சை வாங்குவான். வாங்கி அங்கே பசிப்பினி தீராமல் காயசண்டிகைன்னு ஒருத்தி சுற்றிட்டு இருப்பான் காவிரி பூம்பட்டினத்தில். இந்த அக்ஷய பாத்திரத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த காயசண்டிகைக்கு இந்த தீராத பசிப்பினி தீரும். இந்த ஆதிரையுடைய கணவன் பேர் தான் சாதுவன். சாதுவன் வந்து ஆதிரையோட நல்லா பணக்காரன், பெரிய பணக்காரன், இன்பமாக குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். அப்போ என்ன பண்ணுவான், அவன் வந்து ஒரு தாசி மேலே ஒரு பிரியம் வந்துடும் அவனுக்கு. போகவதி அப்படின்னு பேர். அந்த போகவதி பின்னாடி போயிடுவான். போய் அங்கே போய் சூதாடி எல்லாம் பண்ணி காசெல்லாம் இழந்துருவான், வறுமை இழந்துருவான். அப்போ காசு இல்லை என்றால் கடவுளானாலும் கதவை சாத்தடி ஞான பெண்ணுங்கிறது தான் தாசிகளுடைய கொள்கை. அவன் கதவை சாத்திடுவா, இவன் வெளியில் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்பான். இந்த இது மாதிரி தான், கோவலன் கண்ணகி மாதிரி தான். மறுபடியும் ஆதிரை வந்து கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன். அதுதான் அந்த காலத்து இது. இப்பெல்லாம் பெண்கள் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. கணவன் அவங்க வந்து பத்தினி பெண் அப்படின்னு எடுத்துட்டாங்க. மாதவியும் அப்படி தான், கண்ணகியும் அப்படி தான் பண்ணான். இந்த ஆதிரைகிட்ட சொல்லிட்டு நான் போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ட்டு இன்னொரு வணிகரோடு சேர்ந்து எல்லாம் சரியாக இது பண்ணிட்டு கடலுக்குள்ளே போகிறாரு. எல்லாம் ப்ராப்பராக தான் பிளான் பண்ணார். நடுக்கடல் இருக்கும்போது போய் என்ன ஆகும், ஒரு புயல் அடித்து அந்த கப்பல் போக உடஞ்சி போயிடும். உடஞ்சி உடனே என்ன பண்ணுவார், எல்லாரும் நிறைய பேர் இறந்துருவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வந்துடுவான். சில பேர் தப்பிச்சு வருவாங்க. இவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு கட்டையை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு போயிடுவான். இந்த வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுடைய புருஷன் வந்து சாதுவன் கப்பலில் கடலில் மூழ்கி இறந்து போயிட்டான்னு ஆதிரைகிட்ட சொன்னோன்னே இந்த ஆதிரை போய் தீ மூட்டி, அப்போ அது ஒரு வழக்கம், புருஷன் இல்லைன்னா அவ்வளோதான் தீக்குள்ளே போய் விழுந்து உயிர் நீக்கிறணும். அப்படி போய் ஆதிரை தீ மூட்டி எல்லாம் போகும் பொழுது அந்த தீ இவளை எரிக்காது. எல்லாம் அவன் புருஷன் எரியல. இதெல்லாம் கதை, காவியம். மணிமேகலைங்கிற காவியம் படித்தோம்னா இதெல்லாம் வரும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காவியம். மதுரை பூரவாணியன் சீத்தலை சாத்தனார் எழுதின கதை. மணிமேகலை யாரு, மாதவியுடைய மகள். சரி, இப்போ என்ன பண்ணுவான் இந்த ஆதிரை, என்ன நான் இப்படி எரிய கொண்டிலையே, தீயே என்னை எரிக்க மாட்டேங்குதே, அவ்வளவு நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வருந்தி அழுதுட்டு இருப்பான். அப்போ அசரீரி ஒன்று கேட்கும். சரீரின்னா உடம்பை உடையவன், அசரீரி சரீரி அப்படின்னா உடம்பு இல்லாமல் ஒரு வாய்ஸ், ஒரு குரல் மட்டும் கேட்கும். இல்லை, உன்னுடைய கணவன் சாதுவன் ஒரு தீவில் ஒதுங்கிட்டான், அவன் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு. அந்த தீவில் போய் பார்த்தா நாகர்கள் இருக்கிற இடம். அவங்க வந்து வேறு மொழி பேசுகிறவங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுருவாங்க. டேய் நல்லா இருக்காண்டா அந்த சாதுவா, இன்றைக்கி நமக்கு நல்ல பிரியாணி போட்டு சாப்பிடலான்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பேச்சை இவன் கேட்டு, இவனுக்கு அந்த மொழி தெரியும் இந்த சாதுவனுக்கு. அவன் அந்த மொழியில் நான் இல்லை அப்படின்னு அவன் பேசணும்னா அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். டே நம்ம மொழி பேசுகிறான்டா, நம்ம ஆளுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க தலைவன்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தலைவன்கிட்ட கூட்டிகிட்டு போனால் இந்த சாதுவன் அந்த தலைவனுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லுவான் நிறையா. அதை கேட்டு அந்த தலைவன் மகிழ்ந்து போய் அவனுக்கு சொத்து நிறைய பொருளெல்லாம் கொடுத்து ஒரு கப்பலில் வச்சு அனுப்பிச்சி வைப்பான். இவன் போய் சிக்கினது மாட்டிட்டான். ஆனாலும் அது நல்லதாக மாறிடும். தீது அடைந்தும் கோது அகன்றான். கோது அகன்றான்னா அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொன்னதில் இவனுக்கே நல்ல புத்தி வந்தது. நன்று ஆய்ந்தும் தாழ்ந்தான். நன்று ஆய்ந்தும்னா உள்ள ஆராய்ச்சி பண்ணி கடலுக்குள்ளே போயிடும். கடல் கப்பல் உடஞ்சி போச்சு. அப்போது என்னே குமரேசன்னா அது காரணம் விதி. நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் பொருள் செய்வதற்கு அப்படின்னு இது வருது. அந்த அளவில் நம்ம இதோட
நல்லவை எல்லாம் தீயவாம். ஒருவன் பொருள் செய்யறது நீங்க இறங்கி போனான்னா என்ன ஆகும்னா, ப்ராப்பரா ப்ராஜெக்ட் பிளானிங் எல்லாம் போட்டு நீங்க செஞ்சாலும் நல்லவை எல்லாம் தீயவாக மாறும். ஏன் மாறுதுன்னா, ஊழ்வினையின் காரணமாக. அவனுக்கு ஒரு தீ ஊழுக்கு அப்படி ஆறிடும். இன்னொருத்தன் தீய அவன் லிக்கர் பிசினஸ் ஆரம்பிப்பான், இல்ல லாட்ரி பிசினஸ் ஆரம்பிப்பான்.